அப்போ ஒரு விஷயம் தெளிவாக சிந்திக்கணும். இங்கே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக கேள்விகளை முன்வைக்கிறார். அவர் எந்த இடத்துலையும் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட சொல்ல, எந்த இடத்துலையும் திமுக தான் திட்டமிட்டு இது செஞ்சதுன்னெலாம் சொல்லலை. இதெல்லாம் ஏன் திமுக செய்ய தவறியதுன்னு கேட்பாங்க. அதாங்க எதிர்க்கட்சி பணி. எதிர்க்கட்சியினுடைய தலைவருடைய பணி நான் திமுக செய்கிறதுக்கெலாம் தலையாட்டுறது அவங்க பணி. எங்களோட டவுட்டை கிளியர் பண்ண. ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் 3-4 வாட்டி கரண்ட்டை கட் பண்ணி ஆஃப் பண்ண? ஏன் உடனுக்குடன் வந்து ஒரு தனிநபர் ஆணையத்தை வைக்கிற? ஏன் நைட்டு எல்லாருக்கும் உடல் காய்வு பண்ண? ஏன் மறுநாள் காலையிலே போய் நிவாரணத் தொகையை கொடுத்து அந்த பிரச்சனையை மூடி மறைச்சு அவனை உடனே எரிக்கணும் இல்லை புதைக்கணும்னு உடனே ஏன் அந்த கண்டிஷன் பண்ணுறீங்க? ஏன் இந்த அவசரம்? நீங்கள் அவசரமாக செயல்படுகின்றதுக்காக மற்ற விஷயங்கள் இருக்குது, அதில் செயல்படுங்க. இதில் எதுக்கு இந்த அவசரத்தை காட்டுறீங்க? இதை தான் ஒரு கேள்வியாக வைக்கிறாருங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தானே சொல்கிறோம். நம்ம எதுவுமே சொல்லலையே. நாங்கள் வந்து நீங்கள் தான் செஞ்சீங்க, நீங்கள் செயல்படலாம் சொல்லலை. தாவேக்கா லேட்டாக வந்தது தப்புன்றதை குறிப்பிட்டிருக்கோம். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த தலைவர்கள் வர வேணுன்றதை அறிவுறுத்துறாங்க. எல்லா கட்சி தலைவர் அறிவிக்கிறாங்க.